வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 490. பவளப்பூச்சிகளும் நற்பவளமும். சமுத்திரத்தின் அலைகள் தம்மீது பாதிக்காதபடி தற்காத்து கொள்ளுமாறு பல கோடி சிறு பூச்சிகள் கடலில் உண்டாக்கும் கடின பதார்த்தமே பவளம். பவளப்பூச்சிகளை பார்ப்பவர்கள் கண்களுக்கு ஒரு செடி போல தோன்றும். அதனின் வேர்கள் தண்டில் பிரிந்த பல கிளைகளில் உள்ள அரும்புகள், மலர்கள், பூவிதழ்கள் முதலியன இருப்பன போல் தோன்றும். ஆயினும் சிறிது நுட்பமாக ஆராய்பவர்களுக்கு கருங்காலி போல் உறுதியாய் ஆழ்ந்த சமுத்திரத்தில் ஊன்றி கிடக்கும் இது ஒரு பிராணியே என்பது விளங்கும். கடலில் உள்ள சிறிய உயிரினங்கள் சுரக்கும் கடினமான சட்டக அமைப்பே பவளமாக மாறுகின்றது என்பது வியப்புத்தான். பவளம் ஒரு அரிய வியாபார பொருள். பவள பாறைகள் இந்து மகா சமுத்திரத்திலும் பசிபிக் மகா சமுத்திரத்திலும் வளர்கின்றன. இவற்றை மெருகூட்டும் நாடுகள் ரோம், ஜெனீவா, நேபிள்ஸ் முதலிய நாடுகளில் உள்ள தொழிற்சாலைகளில் செதுக்கப்பட்டு மெருகிட வேண்டும். அப்பொழுதுதான் பவளத்திற்கு பளபளப்பு கிடைக்கும். பின்பு வெவ்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இத்தாலியர்கள் கண் திருஷ்டி போக்கக்கூடிய பொருளாக கருதுகின்றார்கள். இந்தியர்கள் நோய் போக்கும் பாதுகாப்பு கவசமாக கருதுகின்றார்கள். அணிகலங்களாக அணிகின்றார்கள். நீங்களும் பவளத்தை அணிகலங்களாக அணிகின்றீர்களா? இவற்றை பற்றி உங்களுக்கு தெரிந்தவற்றையும் நீங்கள் பேசும் நேரத்தில் பேசிக்கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.